அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அந்த ஆண்டவன் அருளோடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நல்ல யோகங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் ஆடி மாதம்னாலே எல்லாரும் கொஞ்சம் அச்சம் பயம். ஆடி வந்துருச்சே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்காது, தொழில் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு அச்சம், வருமானம் இல்லாமல் போயின்ற ஒரு அச்சம், ஒரு பயம், பொருளாதார நெருக்கடி. இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதமா என்பதுதான் இப்போ உங்களுக்கு தரக்கூடிய விளக்கம். ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் அதாவது அம்மையப்பன் சிவபெருமானும் பார்வதியும் 6 மாதங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியதாக 6 மாதம் சிவபெருமான ஆட்சி, 6 மாதம் பார்வதி தேவியினுடைய ஆட்சி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் தொடங்குகின்ற அந்த தை முதல் ஆணி வரை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் படியளந்து பல யோகங்களை வழங்குகிறார் சிவபெருமான். ஆகவே தான் மகராந்தி பொங்கல் என்று அவருக்கு சங்கராந்தி பொங்கல், மகராந்தி பொங்கல் என்று சொல்லக்கூடிய சங்கராந்தி பொங்கல், மகராந்தி. சங்கரன் என்றால் சிவபெருமான். அவருக்கு வழிபட்டு இந்த தை மாதத்தை வரவேற்கின்றோம். இவ தை முதல் ஆணி வரை உத்தராயணம் சிவபெருமானுடைய ஆட்சி முடிந்து விடுகிறது. தற்போது பராசக்தி பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியினுடைய ஆட்சி இந்த ஆடி மாதம் தொடங்குகின்றது. ஆக இந்த அம்பாளின் ஆடி மாதம் தொடங்குவதால் அம்மனை வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரிய விழா. எப்படி தை மாதம் சிவபெருமானுக்காக சங்கராந்தி பொங்கல் வைக்கிறோமோ, அதே போல் ஆடி மாதம் அம்மனை வழிபட, அம்மன் ஆட்சி தொடங்குகின்ற இந்த ஆடி மாதம் அம்பாளை வழிபடுகின்ற ஒரு பாரம்பரியம் உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிறது. அம்பாளை வழிபடும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த சிவபெருமானுக்கே ஏற்பட்ட பிரச்சனை அம்பாள் தான் தீர்த்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பராசக்தி என்று பெயர். ஆகவேதான் பராசக்தி. ஆக சர்வ லோகத்திலையும் பராசக்தியின் ஆட்சி சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அவ்வளவு மோசமான மாதமா? ஆடி மாதம் என்பது அவ்வளவு மோசமான மாதமா? கண்டிப்பா கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆச்சரியமான, அபாரமான அதிர்ஷ்ட சக்தி யோகங்களோடு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. எத்தனையோ பேர் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக மறுக்க முடியாத உண்மை. ஆக உலகில் பிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு புகழ்மிக்க பிரபலமான யோகங்கள் வழங்கக்கூடிய கிரகங்கள் யார்? பிரபலமான ஒளிமயமான பிரகாசமான ஒரு பிரபலமான பேரும் புகழும் கொட்டித் தருகின்ற ஒரு கிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூரியன், இன்னொரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சந்திரன் வீடான கடகராசியில் கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனின் மாதமே ஆடி மாதம். ஆக உலகத்தில் மிகப்பெரிய ஒளிமயமான சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியன், சந்திரன்.
ஆக இந்த சூரியன் சந்திரன் வலிமை பெறுகின்ற இந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக ஆடி மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல. இதை அந்த தெய்வ பலத்தோடு அந்த அம்பாளை வழிபட்டு ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். மேலும் இந்த ஒளிமயமான அதாவது இந்த ஒளிமயமான சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் ஒளிமயமான இந்த சூரியன் சந்திரன் யாருடைய வாழ்க்கையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரபலமான ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க போகிறார்கள். இந்த ஒளிமயமான கிரகமான இந்த சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். இதுதானுங்க இந்த ஆடி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. உலகத்தில் ஒரு சில மனிதர்களை மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுத்து பிரபலமான யோகத்தை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர்களே இந்த சூரியன் சந்திரன். ஆக அப்படிப்பட்ட சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம். ஆக யாருக்கெல்லாம் ஒளிமயமான சிறந்த வாழ்க்கை அமையப் போகிறது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு பொது பலன். கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் தெளிவாக துல்லிதமாக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை. சரிங்களா? இப்ப மீனம் முதல் மீனம் வரை தெளிவான பலன்களை, இந்த ஆடி மாத பலன்களை, அற்புதமான பலன்களை, ஆச்சரியமான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத பலன்கள் யாருக்கு? இன்னைக்கு ரிஷப ராசிக்கு. ஆடி மாதத்துல ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று மிகப்பெரிய செல்வ யோகத்தை தருகின்ற ஒரு சிறந்த யோகமான ஆடி மாதம். ஆனா எத்தனையோ ஆடி மாதம் ரிஷப ராசிக்கார நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஆடி மாதம் மாதிரி இப்படிப்பட்ட யோகம், அதாவது நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில், நல்ல பதவி முன்னேற்றம், மற்ற பிரச்சனை எந்தவித பிரச்சனை இருந்து அப்படி அது நம்பர் ஒன்னா நிக்க போறீங்க. எதிர்பாராத வருமானங்கள் கொட்ட போது, எதிர்பாராத பதவி உயர்வு பெற போகிறீர்கள். தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. காசு பணம் கொட்ட போகின்றது. இந்த ஆடி மாதம் தெய்வீகத்தின் மாதம், அம்பாளின் மாதம், தெய்வ அனுகிரகத்தோடு அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களே மறந்து விடார்கள். ரிஷபராசி என்பது காளை. ஒரு காளையை போல் துள்ளி பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சாதனை படைக்க போகிற இந்த ஆடி மாதத்திலே மிகப்பெரிய, இந்த ஆடியிலே இப்படிப்பட்ட யோகமா? நல்ல தொழில் யோகம், வியாபாரம், வருமானம் கொட்டக்கூடிய யோகம். ஏன்னா ரிஷபத்தில் சுக்கிரன் உச்சம், உங்க தனஸ்தானத்தில் சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு இருந்து இப்ப அடுத்து சிவனாகப்பட்டவன், சிவனுக்கு அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில், முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சூரியன். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டார் கடகத்துல. இந்த ஆடி மாசம் கடகத்துல சூரியன் இருப்பார். அந்த சூரியன் எங்க இருக்காரு? உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று உங்க வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய அதாவது உங்களை மிகப்பெரிய ஊருக்கு உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறக்கக்கூடிய நிலை, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நிலை. அதே நேரத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழிலோ,
ஒரு உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலோ எந்த தொழில்னாலும் ரிஷபராசிக்கார் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன்னா முதல்ல சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் யாரு? மகாலட்சுமி. பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவர், பல கோடிகளை வாரி வழங்கக்கூடிய, நல்ல பதவியை தரக்கூடியவர். நல்ல பதவி, நல்ல தொழில், வருமானம், இதுதானே வேணும். நல்ல வியாபாரம் பெறணும், நல்ல வருமானம் வரணும், நல்ல பதவி கிடைக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை. திருமணத்திற்கு அச்சாரம் போடப்படும். ஆவணிதான் கல்யாணம். திருமணத்துக்கு அச்சாரம் போடலாம் ஆடி 18. நல்ல திருமண யோகம் ஆடி 18 உருவாகும். ஆடி 18 நிச்சயமாக, அது சந்தேகமே இல்லை. இந்த ஆடி மாதம் அற்புதமான கிரக வலிமைகள். அடுத்து பூமிகாரன் வலிமையாகிறார் உங்களுக்கு. இந்த பூமிகாரன் வலிமையாகிறது எப்ப பாத்தீங்கன்னா ஆடி 2லயே பூமிகாரன் வலிமையாகிறார். ஆடி 2லயே, ஆடி 2ல ஆடி ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான சொத்து முடிக்கக்கூடிய ஒரு காலங்கள் வரும். ஆடி 12 பத்திரம் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். சொத்து முடிக்கலாம். வெளிநாட்டு யோகம் ஏற்படும். வெளிநாட்டு யோகம் ஏற்படும். சொத்து பெறக்கூடிய யோகம் ஏற்படும். ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா குரு வலிமை அடையக்கூடிய, அது குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8-11க்குரியவர் ஆகிறார். லாபாதிபதி ஆகிறார். 8-11க்குரியவர் ஆகிறார். ஆக 11ஆம் இடத்தில் அதிபதி லாபஸ்தான அதிபதியாக வலிமை பெற்று இருக்கும் பொழுது மிகப்பெரிய தன யோகம், செல்வ யோகம், பதவி யோகம், கணவன் மனைவிக்காக, கணவன் மனைவி இருவருக்கும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடம் கணவன் மூலம் மனைவிக்கு யோகம், மனைவி மூலம் கலவிக்கு யோகம், கணவனுக்கு யோகம், மனைவி மூலம் கணவனுக்கு யோகம், கணவன் மூலம் மனைவிக்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் அமையப் போகின்றது. அப்ப ரிஷபராசியை பொறுத்தளவு அடுத்து இதுவரை இருந்த பூமி பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சொத்து பிரச்சனை எல்லாம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஒரு மாதமாக அமையப் போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சுக்கிரன் வலிமை அடைகிறார் இந்த ஆடி மாதம். மற்ற எந்த ஆடி மாதமே வலிமை அடையாத அளவுக்கு சுக்கிரன் வலிமை அடைகிறார். குரு இந்த மாதம் முழுவதுமே பல செல்வங்களை, பல பதவி யோகத்தை, பல வியாபாரத்தை, பல முன்னேற்றம், பேரும் புகழும் கிடைக்க பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமாக அரசாங்கத்தின் மூலம் வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற இடத்தில் குரு வலிமை அடைகிறார் இந்த ஆடி மாதம் முழுவதுமே. அதாவது குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தில் வலிமை பெறுகின்ற ஒரு காலம். பல லாபங்களை, பல வருமானங்களை கொட்டி தருகின்ற காலம். நிச்சயமா நடக்கும். நீங்க பாருங்க, நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. இந்த ஆடி மாதம் முழுவதும் ரொம்ப சிறப்பா இருக்கு. என்ன ஆடின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஆடியே அதிர்ஷ்டமா அமைய போகுது. ஆடியே மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஆடியாக அமைய போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு செவ்வாய் வலிமை அடைகிறார். புதன் அதை விட உங்க தனஸ்தானத்திலே புதன் நல்ல கல்வி, நல்ல உயர் பதவி, புதிய முதலீடு, ஷேர் மார்க்கெட், இதுல எல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரங்கள், கல்வி, வரமும் நல்ல சிறப்பான கல்வி யோகமும், நல்ல வியாபாரம், புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள், புதிய வியாபாரம் தொடங்குறது, புதிய தொழில் தொடங்குறது, புதிய சொத்து முடிக்கிறது, எல்லாமே சிறப்பாக இருக்கும். டோன்ட் வரி. நம்பர் 1 ரிஷபராசி, மாற்றமே இல்லை. மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. அதிர்ஷ்டமான மாற்றத்தை. சரிங்களா? இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு முன்பதிவு பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.